ஹலோ பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனலோட செகண்ட் வீடியோ. பரவாயில்லைங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். பரவாயில்ல, 120 பேர் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பேசிக்ஸ் பற்றி யாரும் பெருசாக கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த வீடியோக்கு கீழேயே 4-5 பேருக்கு மேலே பேசிக்ஸ் பற்றி கண்டிப்பாக போடுங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதனால் இத்தனை பேர் செஸ்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கிறத நினச்சி ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்குது. அதனால் நான் பேசிக்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் நானும் நினச்சேன், ஸோ ஒரு சேனல்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செஸ்ஸுக்காக. ஸோ பேசிக்ஸ் போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா ஃப்யூச்சரில் வர்றவங்க மேபி அதை தான் முதல்ல தேடுவாங்க. ஸோ செஸ்ஸை பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அதனால பேசிக்ஸ் வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணாதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. இந்த செஸ் கேமோட பேசிக்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆனால் இந்த பேசிக்ஸை நினச்சலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ என்னென்ன எப்படி மூவ்லாம் பண்ணும், என்ன ரூல்ஸ் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம் தாங்க. ஸோ அதாவது ஓவர் நைட்டில் வந்துடாது. இந்த பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டேன்னா ஸோ பல வருஷம் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஏன்னா ஆப்போனண்ட் ஸ்ட்ராங் ஆக ஆக உங்களுக்கு கேம் டஃப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரிஜினல் செஸ் போர்டை காமிச்சு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ப்ளஸ் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்குலாம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆன்லைன் போர்டில் காட்டுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு நல்ல கிளியரான வியூ கிடைக்கும். நான் இப்போ இந்த போர்டை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் செஸ் போர்டு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ 64 ஸ்கொயர்ஸ் இருக்குங்க. 32 ஒயிட் ஸ்கொயர்ஸும் 32 பிளாக் ஸ்கொயர்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த போர்டை வைக்கிறதுல தாங்க. ஸோ இதுலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா சின்ன வயசில் விளையாடும் போதெல்லாம் இந்த போர்டெல்லாம் தப்பாக வச்சே விளையாண்டுருக்கோம் நிறைய டைம்ஸ். அதெல்லாம் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. என்னடா சொல்கிற, ஸ்கொயர் போர்டு தான், அதுவும் 32 ஒயிட் ஸ்கொயர்ஸ் இருக்குது, 32 பிளாக் ஸ்கொயர்ஸ் இருக்குது. இதில் எப்படி வச்சாலும் ஒரே மாதிரி தானே வரும், இதில் என்ன தப்பு நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இருக்குங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் நீங்கள் எல்லாருமே முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ரைட் சைடு கீழே எப்போவுமே ஒரு ஒயிட் ஸ்கொயர் இருக்கணுங்க. லெஃப்ட் சைடு டார்க் ஸ்கொயர் இருக்கணும். ஸோ இப்போ தெரியுதுங்களாங்க, நம்ம ஒயிட் பீசஸ் விளையாட போகிறோம். ஸோ நம்மளுக்கும் பாட்டம் ரைட்டில் ஒயிட் கலர் தான் இருக்கணும் அந்த ஸ்கொயர். ஸோ அப்படியே பிளாக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரைட் சைடு அந்த பாட்டமில் ஒயிட் ஸ்கொயர் தாங்க இருக்கணும். ஸோ எப்போவுமே பிளாக் லெஃப்ட் வரணும், ஸோ ஒயிட் ரைட் வரணும். ரெண்டு பேர்த்துக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நிறைய பேர் இதை அப்படியே இதை 90 டிகிரியில் மாற்றி வச்சிங்கன்னு வைங்களேன். ஸோ லெஃப்ட் சைடு ஒயிட் இருக்கும், ரைட் சைடு பிளாக் இருக்கும். அந்த மாதிரி வச்சு விளாண்டனா தப்புங்க. கேம் டோட்டலி ராங். இந்த இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, இந்த தப்பை நிறைய பேர் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பாயிண்ட் மட்டும் நீங்கள் எப்பவுமே மறக்காதீங்க. அதே மாதிரி இன்னொன்று சில்லியான மிஸ்டேக்குங்க, இந்த ராஜா ராணி இருக்கிற இடத்த மாற்றி மாற்றி வச்சிருவாங்க. இந்த மாதிரி வைக்கிறப்ப இங்க தாங்க எப்பவுமே ராஜா வரும், ஸோ இங்க ராணி வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் பிளாக்கோட ராணியும் பிளாக்கோட ராஜாவும் இருக்கும். ஆனா இதெல்லாம் விளையாட தெரியாதவங்க விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ராஜாவை இங்க வச்சிருவாங்க, ராணியை இங்க வச்சிருவாங்க. ஸோ முதல்ல இங்க ஒருத்தன் இப்படி வச்சுட்டானா, ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு அவங்களும் அப்படியே தப்பாவே வைப்பாங்க. இந்த விஷயத்திலும் நிறைய பேர் இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீசஸும் எங்க இருக்கும், அதுக்கெல்லாம் என்னென்ன பேரு அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம். இது பிகினர்ஸ்க்கு பெருசாக தேவைப்படாதுங்க. சும்மா ஜாலியாக வீட்டில் ஃப்ரெண்ட்லி மேட்சாக விளாட்றவங்களுக்குலாம் இது தேவைப்படாது. ஆனால் செஸ்ஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஆன்லைன்லலாம் ரொம்ப நேரம் உட்காந்து செஸ் கேம்ஸ்லாம் விளாடுவீங்க, பழைய ஆளுங்களோட கேம்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ கீழே இங்கே ABCDEFGH அப்படின்லாம் லெட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இதை பேர் ஃபைல் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை பேர் ரேங்க் அப்படிம்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நம்மளோட கேமை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தாங்க. ஸோ என்னென்ன மூவ்ஸ்லாம் வச்சுருக்கோம், இந்த ஒயிட் ஃபர்ஸ்ட் என்ன வச்சுச்சு, அப்புறம் பிளாக் என்ன வச்சுச்சு, ஸோ அதுக்கு திருப்பி ஒயிட் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இதெல்லாம் டோர்னமெண்ட்டில் 2 பிளேயர்ஸும் மாற்றி மாற்றி எழுதிட்டு இருப்பாங்க, நம்ம என்னென்ன மூவ்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு. இந்த ஸ்குவாட்ஸ்க்குலாம் ஏதோ ஒரு நேமோ நம்பரோ ஏதோ ஒன்று வச்சிருந்தா தானே நம்ம கரெக்டாக அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதில் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ இன்டெப்த்தாக போகணும்னு அவசியம் இல்லை. சும்மா வீட்டில் உள்ளவங்களோட ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் விளாடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படாது. அதனால இதுக்குள்ள இன்னும் இன்டெப்த்தாக போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் வேணா இதுக்காக ஒரு தனி வீடியோவே போடுறாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த பீசஸ்க்குலாம் ஒரு வேல்யூ இருக்குங்க. அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் அதான் மைண்டில் வரும், இத்தனை பேர் இருக்காங்களா,
யாரா இங்க கெத்து அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து வரும். அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ வந்து நம்மளோட சிப்பாய்க்கு தான். இவனுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குதிரையும் பிஷப்பும் இவங்க 2 பேருக்கும் சேம் தாங்க. குதிரை வந்து இங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஷப்ங்க. பிஷப்னா யாரும் இல்ல, அமைச்சர் தான் பிஷப். இவங்க 2 பேருக்குமே பாயிண்ட்ஸ் வந்து சேம் தாங்க, 3 தான். ஸோ இதுல பிஷப் கெத்தா குதிரை கெத்தானா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. ஆனா சில பேருக்கு வந்து பிஷப் வந்து ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து குதிரை வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒவ்வொரு கேம்லயும் அந்த பொசிஷனை பொறுத்து அதோட யூஸ் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். சில இடத்துல பிஷப் வந்து பயங்கரமா யூஸ் ஆகும், சில இடத்துல குதிரை வந்து செமையா யூஸ் ஆகும். அதனால இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான பவர் வந்து இருக்குங்க. அதனால ரெண்டுத்துக்குமே 3 பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடைசி 2 ஸ்கொயர்லயும் ரூக் வந்து இருக்குங்க. ஸோ இதை வந்து அந்த காலத்துல ராஜாவோட கோட்டை அப்படின்னு மீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதாவது கேசில் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. ராஜாவோட அரண்மனைக்கு வெளியில இருக்கிற அந்த பெரிய பெரிய செவர் தான் கோட்டை அப்படிம்பாங்க. ஸோ அதை தான் மீன் பண்ணி அந்த காலத்துல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டரா அதை வந்து யானையா மாத்திட்டாங்க. அதனால தமிழ்ல இதை வந்து நீங்க யானை அப்படின்னு வச்சுக்கலாம், கோட்டைன்னு வச்சுக்கலாம். ஆனா இங்கிலீஷ்ல இதுக்கு ரூக்குன்னு தான் பேரு. இவன் வந்து இந்த 2 பேரோட கொஞ்சம் கெத்துங்க. ஸோ பிஷப்புக்கும் குதிரைக்கும் 3 பாயிண்ட் தான் பார்த்துருந்தோம். ஸோ ஆனால் இந்த ரூக்குக்கு வந்து 5 பாயிண்ட்ஸுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீஸ் வந்து ராணிங்க. ராணிக்கு வந்து 9 பாயிண்ட். இது தாங்க இருக்கிறதுலே கெத்து. இதுக்கு தாங்க ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜாக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்கு. அந்த வேல்யூ வந்து என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு குயிக் ரீகேப் வந்து பார்த்துடலாம். சிப்பாய்க்கு வந்து 1 பாயிண்ட், அப்புறம் குதிரைக்கும் பிஷப்புக்கும் 3 பாயிண்ட்ஸ், இந்த ரூக்குக்கு 5 பாயிண்ட்ஸ், ராணிக்கு 9 பாயிண்ட்ஸ். கடைசியா இந்த ராஜாக்கு வந்து பிரைஸ்லெஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து வேல்யூவே இல்லை, இது வந்து இன்ஃபினிட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எந்த பீஸ் இல்லைனாலும் கேம் வந்து கண்டினியூ ஆகுங்க. ஆனா இந்த ராஜா மட்டும் இல்லைன்னா கேம் வந்து கண்டினியூ ஆகாது. அதனால ராஜா தாங்க இருக்கிறதுலே கெத்து. ராஜாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கேமே ஓவர். ஆனா இவன் தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆவான், ஒரு ஸ்டெப் தாங்க நவள முடியும். இந்த மூவ்மெண்ட்ஸ் பத்திலாம் நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ராஜாவோட சோழியை முடிக்கிறது தாங்க கேமு. ஸோ ஒயிட் வந்து பிளாக்கோட ராஜாவை முடிக்குதா, இல்ல பிளாக் வந்து ஒயிட்டோட ராஜாவை முடிக்குதா அப்படிங்கிறது தாங்க கேமோட இம்பார்ட்டன்டான தீம். இந்த எல்லா பீசஸ்க்கும் மூவ்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. ஆனா குதிரைக்கு மட்டும் ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ நம்ம குதிரையை வந்து கடைசி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற பீஸோட மூவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே எல்லாரும் சிப்பாயை தாங்க மூவ் பண்ணுவாங்க. சிப்பாயை மட்டும்தான் மூவ் பண்ண முடியும், மற்ற எதுவுமே மூவ் பண்ண முடியாது. குதிரை வேணா மூவ் பண்ணலாம், ஏன்னா குதிரை ஒன்று தாங்க ஜம்ப் பண்ணி போகும், மற்றதெல்லாம் ஜம்ப் பண்ணி போக முடியாது. ஸோ லாஜிக் படி பார்க்கும்போது இவங்க யாராலையும் வெளியிலே வர முடியாது. குதிரை மட்டும் வேணா ஃபர்ஸ்ட் வரலாம், ஆனாலும் சிப்பாய் தான் மோஸ்ட்லி எல்லாரும் மூவ் பண்ணுவாங்க. அந்த செஸ் ஓப்பனிங் ஸ்கூல்லாம் கடல் மாதிரி உள்ள அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குங்க. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிப்பாயை மூவ் பண்ணும்போது 1 ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம், இல்லைனா 2 ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஆனா இது வந்து ஒவ்வொரு சிப்பாய்க்கும் ஃபர்ஸ்ட் மூவ் மட்டும் தாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் மூவ் வச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா தாங்க போக முடியும். அதுக்கப்புறம்லாம் 2 ஸ்டெப் வந்து ஜம்ப் பண்ண முடியாது. எப்பவுமே ஒயிட் தாங்க ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணும், செகண்ட் தான் பிளாக் ப்ளே பண்ணும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ரூல். ஸோ இப்போ இந்த சிப்பாயால எப்படி இன்னொரு பீஸை கேப்சர் பண்ண முடியும்னா, ஸ்ட்ரைட்டா இருந்தா பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி சைட்ல இருந்தா பண்ணலாம், இந்த மாதிரி ரைட் சைட்ல கிராஸா இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல ஏதாவது இருந்தனா இப்படி கிராஸ் பண்ணி போகலாம். இங்க இருக்கிறதுலாம் பண்ண முடியாதுங்க. இந்த இடத்துல இருந்துச்சுனாலாம் இப்படிலாம் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சிப்பாயால பின்னாடியும் வர முடியாதுங்க. ஒன்ஸ் முன்னாடி போயிட்டேன்னா முன்னாடி மட்டும்தாங்க போயிட்டே இருக்க முடியும், பின்னாடி வர முடியாது. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஆனா மத்த பீஸ்லாம் அப்படி இல்லைங்க, முன்னாடி பின்னாடி மாறி மாறி போயிட்டு இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கேப்சர் பண்றது இந்த மாதிரி முன்னாடி போய் தாங்க கேப்சர் பண்ண முடியும், அதுவும் ஸ்ட்ரைட்டா இருந்தா பண்ண முடியாது. இந்த மாதிரி ரைட்டோ லெஃப்டோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேப்சர் பண்ணும். என்னடா இவ்வளவு மொக்கையா இருக்கும், அப்ப இவெல்லாம் வேஸ்ட் ஆகலாம், ஈஸியா வெட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதாங்க தப்பு. இந்த சோல்ஜர்ஸ்லாம் நீங்க வந்து பாதுகாப்பா வச்சிருந்தீங்கன்னா கடைசி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா கேம் வந்து முடியற நேரத்துல கடைசி கொஞ்சம் சோல்ஜர்ஸ் மட்டும் இருக்கும்போது இந்த சோல்ஜர் வந்து இந்த ஆப்போசிட் சைட் கடைசி இந்த இதுக்கு போய் ரீச் ஆயிட்டனா நம்ம வந்து பவர் எடுத்துக்கலாம். பவர் எடுத்துக்கலாம்னா என்னடானா நம்மளோட இஷ்டம் தாங்க. ரூக் வேணா எடுத்துக்கலாம், இல்ல பிஷப் வேணா எடுத்துக்கலாம், இல்ல குதிரை எடுத்துக்கலாம், இல்லனா ஒரு ராணியை கூட எடுத்துக்கலாம். ராஜாலாம் நீங்க எடுக்க முடியாது, ராஜா எப்பவுமே ஒண்ணுதான். ஆனா ஆல்ரெடி உங்க ராணி வந்து சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னாலும் 2வது ராணியா கூட எடுக்கலாம், 3வது ராணியா கூட எடுக்கலாங்க. அது நம்மளோட இஷ்டம் தான், எத்தனை ராணி வேணாலும் எடுக்கலாம். ஆனா இந்த சோல்ஜர் வந்து எல்லா ஸ்கொயரையும் கிராஸ் பண்ணி கடைசி இந்த ஸ்கொயர் போய் ரீச் பண்ணாதான் இது வந்து பண்ண முடியும். அதனால நீங்க வந்து சோல்ஜரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சொல்ல வரேன். சோல்ஜருக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த 2 பிஷப் வந்து பார்க்கலாம். இதுல ஒரு டிஃபரெண்டான விஷயம் வந்து இருக்குங்க. ஸோ எல்லாருமே எந்த ஸ்கொயருக்கு வேணாலும் போகலாம், அதாவது ஒயிட்டுக்கும் போகலாம், பிளாக்குக்கும் போகலாம், எல்லா பீசஸும்.
ஆனால் இந்த பிஷப் மட்டும் கண்டிப்பாக ஒரே ஸ்கொயரில் மட்டும்தாங்க இருக்கும். ஒன்று வந்து ஒயிட்டில் இருக்கும், இன்னொன்று வந்து பிளாக்ல இருக்கும். இந்த பிளாக்ல இருக்கிறது இந்த பிளாக்ல மட்டும்தாங்க மூவ் ஆக முடியும். இந்த மாதிரி டயக்னல்ல மூவ் ஆவான். இப்படி இங்கிருந்து இந்த முக்கு வர கூட போலாங்க. ஆனால் இவனால ஒயிட்டுக்கு வரவே முடியாது. அதே மாதிரி இந்த ஒயிட் ஸ்கொயர் பிஷப் அப்படிம்பாங்க, இது டார்க் ஸ்கொயர் பிஷப் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஒயிட் ஸ்கொயர் பிஷப் வந்து ஒயிட்லேயே டயக்னலாக மூவ் ஆவாங்க சைடில். இவனால பிளாக்கு வந்து வரவே முடியாது. நான் கடைசி வந்து குதிரையை பத்தி டிஸ்கஸ் பண்றேன். இப்போ வந்து ரூக்கை வந்து பார்க்கலாம். ரூக் வந்து யாருமே யூஸ்வலி எடுத்த உடனே கேமுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. இவன் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருப்பான். அதனால கேம் எண்டிங்ல தான் ரொம்ப ஆக்டிவ் ஆவான். ஸோ மிட் கேம்லலாம் ஓரளவுக்கு ஆக்டிவ் ஆவான், ஆனாலும் உள்ளலாம் வரமாட்டான். இந்த கடைசி ஸ்கொயர்ல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான் மிட் கேம் வர. மிட் கேம்க்கு அப்புறம் வேணா லைட்டா உள்ள வருவான். ஸோ அது அந்த கேமோட பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்துங்க. இவன் வந்து ஸ்ட்ரைட்டா தாங்க மூவ் ஆவான். பிஷப் வந்து டயகனலா போதில்ல, ஸோ இவனால டயகனலா போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போவான். ஆனா நேரா மட்டும்தான் போகணும்னு அவசியம் இல்லை, இப்படி சைடில் கூட போலாங்க. ஸோ இப்படிலாம் போலாங்க. ஆனா டயகனல்ல போக முடியாது பிஷப் மாதிரி. ஸோ அது ஒன்று இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். ஸோ இவனோட மூவ்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ராணிக்கு அடுத்த ஸ்டேஜில் இவனை ஏன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து புரிய வரும். நம்ம கேம்ஸ்லாம் அனலைஸ் பண்ணும்போது ரூக் வந்து ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ரூக் வச்சு இருக்குங்க. ஸோ அதை பேர் கேஸ்லிங் அப்படிம்பாங்க. ஸோ கேஸ்லிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. நீங்களாம் பெரிய ஆளுங்க கூட விளையாடும் போது இது வந்து பண்ணாம விட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து தோக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா இது வந்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட கிங் வந்து கொஞ்சம் சேஃப் ஆவான். கிங் சேஃப் ஆகிறது மட்டும் இல்லாம ரூக்கை உடனே கொஞ்சம் கேமுக்குள்ள கொண்டு வந்து கொஞ்சம் ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ராஜாக்கும் ரூக்குக்கும் நடுவுல எந்த பீசஸும் இல்லாம இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ராஜாவை தூக்கி இந்த இடத்துல வச்சனா ரூக் ஆட்டோமேட்டிக்கா இப்படி இந்த பக்கம் வந்துருங்க. இதை பேர் தான் கேஸ்லிங் அப்படிம்பாங்க. ஸோ ராஜாவால் யூஸ்வலி ஒரு ஸ்டெப் தாங்க மூவ் ஆக முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி போகலாம் இப்படி போகலாம் இப்படி போகலாம். ஆனால் இந்த கேஸ்லிங் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பை தாண்டி அடுத்த ஸ்டெப்பில் வைப்பாங்க. இப்படி பண்ணும்போது இந்த ராஜாவும் உள்ள பேரும் இந்த ரூக்கும் வெளியில் வந்துருங்க. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சும்மா இப்படி வந்து வச்சிருக்காங்க. யூஸ்வலி இந்த மாதிரி பப்பரப்பான திறந்துலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ராஜா வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் நீட்டாக ஒரு இடத்துல சேஃபாக வைக்கிறதுக்காண்டி இது வந்து பண்ணுவாங்க. ஸோ அதே டைமில் இதுவும் கேமுக்குள்ளே வந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த கேஸ்லிங் வந்து பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து இருக்குங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த பீஸும் இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். நடுவில் யாராவது இருந்தனா பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க, மாற்ற முடியாது அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ராஜாவையும் மூவ் பண்ணியிருக்க கூடாது, இந்த ரூக்கையும் மூவ் பண்ணியிருக்கவே கூடாது. ரெண்டு பேருமே கேம்ல இதுவரை அன்டச்டா இருந்தா மட்டும்தாங்க இந்த கேஸ்லிங் வந்து நீங்க பண்ண முடியும். சோ ரைட் சைடு மட்டும் தான் பண்ண முடியும் இல்லங்க, லெஃப்ட் சைடும் பண்ணலாம். ராஜாவை தூக்கி இந்த ஒரு ஸ்டெப் விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வச்சிட்டனா இங்க உள்ள அந்த ரூக் வந்து அப்படியே இந்த ராஜாக்கு இந்த பக்கம் வந்து வந்துரும். இந்த லெஃப்ட் சைடு வந்து போட்டீங்கன்னா குயின் சைட் கேஸ்லிங் அப்படிம்பாங்க. இந்த ரைட் சைடு நீங்க பண்ணீங்கன்னா கிங் சைட் கேஸ்லிங் அப்படிம்பாங்க. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பண்ணணும்னா ராஜாவும் மூவ் பண்ணிருக்க கூடாது, இந்த ரூக்கும் அதுக்கு முன்னாடி மூவ் பண்ணிருக்க கூடாது. அதே டைம்ல ராஜாக்கு செக் இருக்கும் போதும் பண்ண முடியாதுங்க. செக்குன்னா என்னன்னா ராஜாவை வெட்டுற மாதிரி ஏதாவது ஒரு பீஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுதான் செக். அதெல்லாம் நான் வந்து கடைசி இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இப்போ இந்த கேஸ்லிங் பர்பஸ்க்காக லைட்டா சொல்றேங்க. இப்போ ஆப்போசிட் டீமோட ராணி வந்து இங்க இருக்கு. ராணியால இப்படி நேரம் அப்படி வெட்ட முடியும். ஸோ செக்னா என்னன்னு அர்த்தம்னா நான் உன்னை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ எல்லா பீஸுக்கும் இந்த மாதிரி செக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ராஜாவை அட்டாக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்தா மட்டும்தான் செக் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி செக் இல்லாம இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து கேஸ்லிங் போட முடியும். கடைசி நம்ம வந்து ராணி பத்தி பார்த்துடலாம். முதலே சொன்னேன் ராணி தான் இருக்கிறதுலே கெத்துன்னு. ராஜா வந்து சோலி முடிஞ்சிட்டுனா கேமே ஓவர். பட் ஸ்டில் நம்மளுக்கு கேம்ல பயங்கரமா யூஸ்ஃபுல்லான இருக்கிற பீஸ் வந்து ராணி தாங்க. ஸோ இதுக்கு தான் 9 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி மூவ் ஆகும்னா, இந்த பிஷப் வந்து பார்த்துருந்தோம் இந்த மாதிரி டயக்னல்ல மட்டும்தான் மூவ் ஆகும்னு. அதே மாதிரி ரூக் வந்து பார்த்துருந்தோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல மட்டும்தான் மூவ் ஆகும்னு. இந்த ராணி வந்து ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த பிஷப்பும் ரூக்கும் கலந்த கலவை தான். அப்படின்னா என்னன்னா இது வந்து எந்த ஸ்கொயருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மூவ் ஆகும். ஸோ அப்படின்னா இங்க இருந்து இங்க போவோம், இங்க இருந்து சும்மா இங்க போவான், இங்க இருந்து இங்க சும்மா இப்படிலாம் போயிட்டு இருக்க முடியாதுங்க. எந்த ஸ்கொயருக்கு வேணாலும் மூவ் ஆகும்னா இந்த பிஷப் மாதிரியோ இல்ல இந்த ரூக் மாதிரியோ எப்படி வேணாலும் போகலாம். ஸோ ரூக் மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் போகுங்க. ஸோ தேவைப்பட்டா பிஷப் மாதிரி இந்த மாதிரி டயக்னலாகவும் தேவைப்பட்டா மூவ் ஆகும். அதே மாதிரி பிஷப் வந்து பிளாக்ல மட்டும்தான் மூவ் ஆகும், இல்லை இன்னொன்று ஒயிட்ல மட்டும்தான் மூவ் ஆகும்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இது வந்து பிளாக்குக்கு போயிட்டு பிளாக் டயக்னல்லையே கூட டிராவல் பண்ணலாம்.
அப்புறம் இல்லை ஒயிட்டுக்கு போயிட்டு ஒயிட் டயக்னல்லையே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது எவ்வளோ பவர்ஃபுல்னு புரிஞ்சிருக்கும். ஒரு ரூக்கோட பவரும் 2 பிஷப்பும் கலந்து இருக்கிற பவரும் இதுக்கு வந்து இருக்கு. கடைசி ராஜாங்க, ராஜா வந்து பக்கத்தில் உள்ள ஸ்கொயருக்கு மட்டும்தான் மூவ் ஆக முடியும். அந்த கேஸ்லிங் டைமில் மட்டும் 2 ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். ஸோ அதை தவிர மிச்சம் எல்லா டைம்லையும் ஒரே ஒரு ஸ்டெப்பு பக்கத்தில் எந்த ஸ்கொயர் வேணாலும் போகலாம், அவ்வளோதாங்க. இதை தவிர அதுக்கு வேற மூவே கிடையாது. இருக்கிறதுலேயே மொக்கையா மூவ் ஆகிற ஒரே ஆள் வந்து ராஜா தான். பட் ஸ்டில் அவர் தான் கெத்து, ஏன்னா அவர் இல்லாமல் கேமே இல்லை. குதிரையை பற்றி சொல்ல மறந்துட்டேன்ல, கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. குதிரை மட்டும்தாங்க எல்லாத்தையோட யூனிக்கான ஒரு பீஸ். ஸோ அப்படி என்ன இதில் டிஃப்ரெண்ட்டான விஷயம் அப்படின்னா, ஸோ குதிரையால் மட்டும்தான் தாவ முடியும். இது மட்டும்தான் முன்னாடி ஒரு ஆள் இருந்தால் இதை தாண்டி போகிறதுக்கு பவர் வந்து இருக்குது. ஆனால் இவன் வந்து எப்போவுமே எல் ஷேப்பில் மட்டும்தாங்க போவான். அந்த விஷயத்தில் தாங்க நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. எல் ஷேப்னா ஒன்றும் இல்லைங்க, இப்படி போய் இப்படி போய் இப்படி போகணும், அவ்வளோதான். அதே மாதிரி இப்படி போய் இப்படி போய் இப்படியும் போகலாங்க. அதே மாதிரி இப்படி 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 இங்கே கூட வரலாம். சிம்பிளாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் வந்து தள்ளி வச்சுக்கலாம். இப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அது எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம், முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம். பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் வந்து தள்ளி வச்சுக்கலாம். அதை தாங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல் ஷேப்பில் போகும் அப்படிங்கிற மாதிரியும் ஞாபகம் வச்சுப்பாங்க பிகினிங் ஸ்டேஜில். ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ நீங்கள் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எல் ஷேப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் போயிட்டு இன்னும் 2 ஸ்கொயர் வந்து இப்படி போகிற மாதிரியும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த பீசஸோட மூவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கேம் வந்து எப்படி தான் முடியும் அப்படின்னா, நம்ம இந்த ராஜாவே சோழியை முடிக்கணும். ஸோ ராஜாவை எப்படி சோழியை முடிப்பீங்கன்னா, அவனால் எந்த இடத்துக்கும் மூவ் ஆக முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் செக் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மேட்னு என்னன்னு காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மேட், ஒரு 2-3 மூவ்ஸ் கேமே முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ். விளாட தெரியாதவன்ட்டப்போ இந்த மாதிரி 2 செகண்ட்ல வந்து கேமை வந்து முடிப்பாங்க. ஸோ ஆனால் இப்போலாம் யார்ட்டையும் பண்ண முடியாது. இப்போலாம் நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒயிட் இப்படி வச்சோன்னா பிளாக்கும் இப்படி வச்சிருது. ஸோ பிஷப் வந்து முதல்ல வெளியில் வரும். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு சும்மா குதிரை வந்து வெளியில் வருதுன்னு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ராணி வந்து இங்கே கொண்டு வரோங்க. இப்போ பிளாக் வந்து இந்த மூவ் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ராணி எடுத்து இந்த இடத்துல வெட்டினா செக் மேட்டுங்க, கேமே முடிஞ்சது. ஏன் செக் மேட்னா, இப்போ ராஜாவால் எந்த இடத்துக்கும் போகவே முடியாதுங்க. ராஜா வந்து இங்கே வர முடியாது, ஏன்னா ராணி வந்து இந்த ஸ்கொயரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ராஜாவால் மூவ் ஆகவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து கொண்டு வந்தால் தான் கேம் வந்து முடியும். ஸோ இங்கே இந்த ராணி இல்லாமல் இருந்துச்சுன்னா வேணா இந்த இடத்துக்கு வந்து போகலாம். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் இப்படி வெட்டினா இந்த ராஜா திருப்பியும் எங்கேயுமே போக முடியாது. ராஜாவால் இந்த இடத்துக்கு வர முடியாது. ராணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்கொயரை. இந்த மாதிரி சிச்சுவேஷன் தாங்க கிரியேட் பண்ணும். நீங்கள் வந்து வின் பண்ணணும்னா ட்ராலெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஆனால் அதுக்கு வேணா நான் வந்து தனி வீடியோ வந்து போடுறேன். ஆல்ரெடி இப்போ இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு, அதனால அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கேமை பற்றி ஒரு 90% ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு உண்மையிலே ரொம்ப டைம் எடுத்து பண்ணிருக்கேங்க. அதனால தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ வந்து நீங்க பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது தாங்க உங்களோட செஸ் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சு ஒண்ணுமே இல்லைங்க. அந்த கேம்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கும். இதை விட 100 மடங்கு பயங்கரமா இருக்கும். அதனால அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பேசிக்ஸ்ல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு போர்க்களத்தில் சந்திப்போம். நன்றி.